என்னது பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் இல்லையா, ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். என்னடா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் லவ்னு ஒரு ஷோ வருதுங்க. அது ஏதோ ஃபுல்லாக வீக்கெண்ட்ஸு வீக் டே எல்லாம் வருது. அப்போ காமன் மேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா, எதுக்கு அவங்க காமன் மேன் வச்சாங்க, அப்போ அது இந்த ஷோ எப்போ வரும், பிக் பாஸ்னு ஒன்று இருக்கா, யார் ஹோஸ்ட்டு, விமல் விஜய் சேதுபதி வேறு 2 பேரும் கலாய்ச்சிட்டு விஜய் சேதுபதியை வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ பாரதி வேறு காமன் கண்டஸ்டன்ஸுக்கு ஹோஸ்ட் ஆகிறாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டாபிக் தான். ஏன்னா பிக் பாஸ் தமிழ் அப்படிங்கிறது ஒன்று இருக்காங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிட்டிங்க. ஏன்னா காமன் கண்டஸ்டன்ஸ் ஒன்று போட்டாங்க. அப்புறம் நாங்களும் தேடி பார்த்தோம், எங்கே இருக்குன்னே தெரிலங்க, அது எங்கே திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா காமன் மேன் கண்டஸ்டன்ஸ் பற்றி எந்த அப்டேட்டும் வரல. இன்னொன்று ஒன்று கவனிச்சிங்களா, காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே அவங்க எடுக்கலை. இது வரைக்கும் அவனுக்கும் ஃபோன் வரல. நம்ம பேசின வரைக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வந்து எனக்கு ஃபோன் வந்துருச்சு இல்லை நானே நம்ம அப்ளை பண்ணியிருந்தேன் எல்லாரும் அப்ளை பண்ணியிருந்தோம், யாருக்குமே இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி ஸ்டிக்கர்லாம் எடுத்து ஒட்டிட்டாங்க, ஷூட்டும் பண்ணியிருப்பாங்க, அதை அப்படி டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. இவங்க உருட்டுங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் டேட்டா அனுப்பிச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமாக வீடியோ பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை செவ்வாயில் அதை கீழே போட்டுரு அப்படின்ட்டாங்க. கடைசி காமன் மேன் கண்டஸ்டன்ஸை வழக்கம் போல் இந்த செலிபிரிட்டி கப்புள் 2 பேர் இருப்பாங்க, எல்லாம் உட்காந்து கேவலமாக பேசிகிட்டு இருப்பானுங்க அவனுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வாட்டர் மிலன் ஸ்டாரு இல்லை லெமன் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கூட நீங்கள் எடுக்கலாம். இல்லை இந்த துண்டு வீடி கலையரசன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான கண்டஸ்டன்ஸில் இவங்கலாம் இந்த மாதிரி ஆட்களை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுறது. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் காமன் மேன் ஜட்ஜா பாரதி வராங்கன்னு சொல்லிட்டு பாரதி லைவில் வந்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டாங்க, இல்லைங்க நான் இப்போதைக்கு இது பண்ண முடியாது, இப்போதைக்கு நான் படத்தில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு சூச்சமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறப்ப அந்த ஷோ பார்க்க வைக்கணும்ல, இவங்க சொல்ல முடியாது. நம்ம பார்வதியை கூப்பிட்டு கொடுத்தாலும் என்ன சொல்கிறது, காட்டியும் கொடுப்பாங்க கூட்டியும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதுனாலும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பார்வதி வருவதற்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ பிக் பாஸ் தமிழ் ஹோஸ்ட் அப்போ சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. விமல் வந்து பார்த்தீங்களா விஜய் சேதுபதி பண்ண விஷயத்துக்கு செஞ்சுட்டார் அப்படின்ற மாதிரி. அதாவது விஜய் சேதுபதி ஹோஸ்டாக இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் உட்கார விட்டுருவாரு, உட்காரா அப்படின்ற மாதிரி பேசவே விட மாட்டாப்புல. இவர் பேசுகிறத பேசிட்டு ஐயோ அம்மா அது இல்லைம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருவாப்புல. ஆனால் அவரையே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் விரல விட்டு ஆட்டாருன்னா நீங்கள் நம்புவீங்களா? அப்படிப்பட்டவர் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க திஸ் நன்னர் தான் விமல். என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வாண்டடாக வந்து மேடல் ஏறினார். விமல் அவர்கள் வந்து நின்று இருக்கும் பொழுது விஜய் சேதுபதி கேட்குறப்ப அங்கே வச்சு அவரை மடக்கி விஜய் சேதுபதியே கேட்டாப்புல, என்ன விமல் என்னையவா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம் நீங்கள் பண்ணலையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதாத்தமாக தான் பேசுனேன் அப்படின்ற. உங்களுக்கு எப்படி இருக்குது விஜய் சேதுபதி தெரியுதா? ஒரு ஷோவில் ஒரு கண்டஸ்டன்ட் அப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே பேச விடாமல், அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். விமல் கேட்ட ஒத்ததுக்கே எனக்கு ஏன்டையா நீ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்வி கணைகளை டக்கு டக்குன்னு விட்டுட்டு இருக்கீங்கல்ல, அந்த டைமில் டபால்னு வந்து ரியாக்ட் பண்ணுறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு. அதனால் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் பிக் பாஸ் 10 தமிழுக்கு வரீங்க ரைட்டு, வேறு வழி இல்லை, நீங்கள் தான் வந்தாகணும். ஆனால் வந்துட்டீங்க அப்படின்னா மக்களை எப்படி நீங்கள் வந்து பேசி ஜாலியாக அவங்கள வைப் பண்ணுறீங்களா, மக்கள் செல்வனாக இருக்கீங்களா, அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, கேம் ஆட விடுங்க, பண்ணட்டும். சும்மா உட்காந்துக்கிட்டு இல்லை தண்டிக்கிறீங்களா உடனே தண்டிங்க. இப்போ பாரதி கமருதீன் பண்ணுறது, சபரி அடித்தது, போன சீசன் நீங்கள் எடுத்துகிட்டு ஏகப்பட்டது சொல்லலாம், ரெட் கார்டு எல்லாத்தையும் அப்போ கொடுக்காம கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாக போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கூதுற மாதிரி. எதுக்கு அது கடைசி வந்து சங்கூதிட்டு இருக்கீங்க? முதல்ல அவன் டெட் பாடி மாதிரி தெரியாண்டா, அவன் முடிஞ்சிடும்டா அப்படின்னு சொல்லி முதல்ல தூக்கி அடிச்சு கொடுங்க அவனை, அதை விட்டு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா கர்மா விளையாண்டுச்சு பார்த்தீங்களா? உங்களே ஒரு மேடையில் உங்களுடைய நண்பர் விமலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாரு. விஜய் சேதுபதிட்ட பதிலே இல்லை, முடிச்சுன்னு இருக்காப்புல அப்படியே மனுஷன். இந்த வீடியோ நான் மிஸ் பண்ணிட்டேங்க, எனக்கு சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் தான் அனுப்புனாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. பரவாயில்லப்பா நீங்கள் என்ன பேசுனீங்க, அதனால் உங்களுக்கு இது வேணும் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து தோணுச்சு. ஓகே சரி, அடுத்து காமன் மேன் கண்டஸ்டன்ஸ் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த மாதிரி கப்புள் வர போகிறாங்க, இல்லை இந்த மாதிரி ஆட்கள் திருச்சி சூர்யா, திருச்சி சிவா, சிறுத்தை சிவா, பண்ணி பண்ணாரோம் அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து இவங்க ஒரு டிஆர்பி எடுக்கிறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணுவாங்க. அது போக
தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வராங்கல்ல, அவங்க வந்து யாராவது 2 பேராச்சும் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க எப்படி ஆடுவாங்க, உண்மையான காமன் மேன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு அது தெரியும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் காமன் மேன் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி செகண்ட் லவ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துருச்சு. அட என்னடா அந்த கருமம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கும் பொழுது அப்போ தான் தெரியுது, ரம்யா கிருஷ்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஹோஸ்ட்டாக வராங்களா என்ன வராங்கன்னு தெரியல. கூட ஸ்ருத்திகா அர்ஜுன் இப்போ பிக் பாஸ் ஹிந்தியில் போய் கலக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க உள்ளே வந்து வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்டு. சரி, இது என்ன ஷோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மினி பிக் பாஸ்ன்றாங்க. மினி பிக் பாஸா? என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க. சரி, மினி பிக் பாஸ்னால் 6 பசங்க 6 பொண்ணுங்க உள்ளே போவாங்க. சரி, உள்ளே போனவொடனே அவங்களுக்கு ஃபஸ்ட் லவ் தோல்வி அடைஞ்சிருக்கும். சரி, செகண்ட் லவ்வுக்கு தேட போகிறாங்க. யார்? இந்த 6 ஆம்பளையும் 6 பொம்பளையும் தேட போகிறாங்க. ஒவ்வொருத்தவங்க வரும்போது கப்பலாக வரலாம், இல்லை பிரிஞ்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. என்ன சகல இதெல்லாம் கேட்கும்போது மாமா வேலை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. தட் இஸ் டெஃபினெட்லி விஜய் டிவியோடைய ஒர்க்கு தான் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இதில் நமக்கு தெரிஞ்ச முகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் டைட்டில் வின்னரே ஒருத்தர் வராரு. பிக் பாஸ் டைட்டில் வின்னரா அப்படின்றீங்களா? ஆமாங்க. மினி பிக் பாஸ்லையா? ஆமாங்க. யாரை பார்த்தீங்கன்னா முகமது அசீம் அவர் உள்ளே இருக்கார். இவர் எதுக்கு போனார்னு தெரியல. அவருக்கு லவ்வே செட் ஆகாது. அடிச்சு ஆடக்கூடிய கேமர் அவர். அவர் எதுக்கு பூமர் மாதிரி உள்ளே போகிறார் அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் அரண்மனை கிளி எடுத்து சீரியல் பண்ண மோனிஷா. ஸோ இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருக்கும் போல தெரியுது. அந்த காதல் புட்டுக்குச்சு போல் இப்போ காதல் தேட வராங்க அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். இது இந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அசீமுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அதை விடுங்க, என்ன அதுன்னு பார்ப்போம். இது சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இந்த ஷோ இருக்குது. சாட்டர்டே சண்டே இந்த ஷோ இருக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே வழக்கம் போல் ஹோஸ்ட் வருவாங்கல்ல, ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க போல தெரியுது. இதில் ஸ்ருத்திகா என்ன ஹோஸ்ட்டா இல்லை என்ன, இல்லை நடுவில் ஆடுற சேர்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் இந்த ஷோவில் இருக்குது. சரி, இது வந்துருச்சு, அதனால் காமன் மேன் இருக்குமா இருக்காதா? காமன் மேன் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் கண்டஸ்டன்ஸ். அது வந்து ஒரு மாதம் தான். ஸோ அது எப்போனாலும் வச்சுக்கலாம். பிக் பாஸ் ஆரம்பிக்க 1 மாதம் முன்னாடி கூட வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஷோ எதுக்கு இப்போ உள்ளே வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ரம்யா கிருஷ்ணன் ஜட்ஜாக இருந்தாலும் ஸ்ருத்திகா அர்ஜுன் யார்? ஸோ ஸ்ருத்திகா அர்ஜுன் யாராக இருந்தாலும் இவங்க என்ன பண்ண போகிறாங்க? அது செட்டப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் போய் பேசிட்டு, இது ரியாலிட்டி லைவ் கிடையாது, பட் எடிட்டட் தான். ஏற்கனவே ஷூட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இதை பற்றி அடுத்தடுத்து என்னென்ன தகவல் கிடச்சிருக்கோ நம்ம வந்து பூராத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் ஒன்றுடா, விஜய் டிவி இது பண்ணுறதுல ரொம்ப கில்லாடி தான். என்னங்க, கரெக்டு தானே மக்களே? தரமான பையன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரி வேலை பார்க்குறதுல உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.